ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னையிலேருந்து ஷார்ட்ஸ் எதை பற்றினா டிவைன் மேஸ்குலைன் தனியாக பார்ப்போம், டிவைன் ஃபெமினைன் தனியாக பார்ப்போம். நான் வந்து டிவைன் ஃபெமினைன்கிறதுனால ஒரு டிவைன் ஃபெமினைனாக இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே என்னென்ன ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணி வந்தேன், அப்புறம் ப்ராக்டிக்கலாக என்னோடய லைஃப் ஸ்டேஜஸ் என்னென்ன க்ராஸ் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அந்த ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறதுக்கு நடுவில் அவேக்கனிங்க்கு முன்னாடியும் பார்ப்போம், அவேக்கனிங்க்கு அப்புறமும் பார்ப்போம். இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக இப்போ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்னு சொல்கிறோம்ல. ஏன் அது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஏன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜேர்னியாக இருக்குது, அது எனக்கு என்னென்ன வாழ்க்கை மாற்றங்களை கொடுத்துச்சு, இன்றைக்கி இருக்கிற மிஸ்டி அன்றைக்கி இருந்த ஐஸ்வர்யா கிடையாது, அதனால் இன்றைக்கி இருந்த மிஸ்டியாக நான் எப்படி மாறினேன், இந்த வாழ்வியல் நிகழ்வுகள் மாற்றங்களை பூரா பார்ப்போம். ஒரு பெண் அப்படின்னாலே அம்மா வீட்டில் இருக்கிற பார்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அடுத்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்ற பார்ட் அப்படிங்கிறதும் இருக்குது, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் மாமனார் மாமியார் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறதும் இருக்குது, அதை தாண்டி குழந்தைகிட்ட அந்த அம்மாவாக எப்படி இருக்காங்க, அந்த குழந்தைங்க எப்படி அம்மாவை ட்ரீட் பண்ணுது, இத்தனை பார்ட்டும் அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் தான் நம்மலாம் க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். அதை தாண்டி இந்த பெண் இதுக்கு நடுவில் அவள் மனநிலை என்ன, அவள் எமோஷ்னல் என்னென்ன ரணம் அனுபவிக்கிறா, இல்லை அவளோட எமோஷ்னல் உணர்வு நிலை என்ன, என்னென்னலாம் ஆசைப்படுறா, எதெல்லாம் வாழ முடியாமல் தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறா, வாழ முடியல இல்லை அதை சிந்திக்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக ஒர்க்லோடு இருக்குது, அது எவ்வளோ அவஸ்தைப்படுறா, என்ன பண்ணுறது, அவளோட உணர்வு நிலையே சப்ரஸ் பண்ணிடுறாங்கல்ல, போட்டு அப்படியே அமுத்தி பிழிஞ்சு என்ன சொல்கிறது, உன்னோட உணர்வு உன்னோட கனவு இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் வீட்டுக்கு வந்தியா, எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பழகிக்கோ, இதுதானே யூஷுவல் டயலாக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த பெண் அவளோட கனவு வாழ்க்கையை வாழணுன்னா என்னென்ன ஸ்டேஜஸ் கோ த்ரூ பண்ணுறா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். நாளையிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக டிவைன் ஃபெமினைன் எப்படி ஆகுறாங்க, அதாவது விக்டிமைஸ்டு ஃபெமினைன்லேருந்து டாக்ஸிக் ஃபெமினைன் ஆகி, டாக்ஸிக் ஃபெமினைன்லேருந்து அதுக்கப்புறம் அவேக்கன்டு ஃபெமினைன் ஆகி, அதுக்கப்புறம் அவேக்கன்டு ஃபெமினைன்லேருந்து ஹவு ஷீ இஸ் பிகமிங் கம்ப்ளீட் ஹீல்ட் அண்ட் டிவைன் ஃபெமினைன்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராக்டிக்கலாக நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகே கைஸ், பை.